அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் கோபி என்ன நடந்தாலும் சரி அவர் சுயநலமாக தானே யோசிக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்கள் பசங்களோட நீங்கள் இருக்கிறத சந்தோஷம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கன்னா உங்களுக்கு உங்களோட மனைவியும் உங்களோட குழந்தையும் ரொம்ப முக்கியம் தானே. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ராதிகா உங்களுக்கு முக்கியம் தானே. அவங்க போகிறாங்க, நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே இனியாவும் ஈஸ்வரியும் நம்ம பாக்கியா கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. என்ன அவங்களே இங்கே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க, நீ ஏன் மம்மி இப்படி பண்ணுற? அப்பா இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கல தான், அதுக்காக நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி என்ன பாக்கியா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, அவளே என் பிள்ளையை விட்டுட்டு போகிறேங்கிறா, உனக்கு என்ன பிரச்சனை? அவன் இங்கே இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அவன் இங்கே இருக்கிறதுனால தானே எழில் செழியன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இனியா பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. உன் பசங்களை பற்றி கூட நீ யோசிக்க மாட்டியா? முன்னாடி இருந்த பாக்கியா நீ கிடையவே கிடையாது, ஃபுல்லாக செல்ஃபிஷாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசுகிறாங்க. உடனே பாக்கியா அத்தை நீங்கள் கொஞ்சமாச்சும் நியாயப்படி பேசுங்க, அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இவங்க பசங்க எல்லாம் சம்மந்தம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவங்க ஒய்ஃப் இங்கேருந்து போகிறாங்கன்றப்ப கூட பார்த்துட்டு இவர் சும்மா இருக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வெளுத்து வாங்குறாங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரி எதுவுமே பேச முடியாமல் நிற்க, உடனே கோபி நீ சொன்னது சரிதான் பாக்கியா, என்ன நடந்தாலும் சரி ராதிகா இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவையும் மையவையும் அங்கேயே நிப்பாட்டுறாரு. உடனே ராதிகா என்ன கோபி என்ன விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இங்கே இருங்க, நான் உண்மையிலே உங்களை இங்கே விட்டுட்டு போகிறேன்னு எந்த வருத்தமும் இல்லை, உங்களுக்கு எப்போ நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா திரும்ப கிளம்புறாங்க. ஆனால் நம்ம கோபி என்ன பண்ணனா, இல்லை ராதிகா வந்தால் நானும் வரேன், இல்லை நீ இங்கேயே இரு, இந்த வீட்டிலே இருந்தால் தான் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக தானே இருக்கேன், ஏன் உனக்கு ஏதாச்சும் இங்கே கஷ்டமாக இருக்கா, யாராச்சும் உன்னை தொந்தரவு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ராதிகா என்ன செய்யுதுன்னு தெரியாம திணறி போய் நிற்கிற போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.